கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அவர் நேற்றும், அவர் இன்றும், அவர் என்றும், அவர் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திலிருந்து உனக்கும் எனக்கும் உதவிகள் ஒத்தாசைகள் வந்து கொண்டு இருக்கிறது. 2025 கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதினாலே நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் அமைந்தது என்பதை நாம் விசுவாசத்தோடு நம் நாளிலே கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பின் மாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் நம்முடைய இல்லத்திலும் அவர் பிறந்த நாளை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நாம் கொண்டாட ஆவியானவர் நம்மோடு கூட நாளில் இடைப்படுவாராக. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாத்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். என் கண்பான தேவ ஜனமே, இந்த வாத்துதல் எப்படிப்பட்டதோ, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. இந்த மாதத்திலே தேவையானது அநேகம் உண்டு. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்ட அந்த கன்னிகையின் பேர் மரியாள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ தூதர் ஆவியானவர் பரிசுத்தமாய் இருந்த அந்த மரியாளின் வயிற்றிலே தேவாதி தேவன் பிறக்க நாள் முதல் கொண்டு ஆவியானவர் அந்த மகளுக்கு ஒரு இடத்துல கட்டி கொடுக்க நியமித்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர் தள்ளப்பட்ட நேரத்திலே, கலங்கி நின்ற நேரத்திலே ஆவியானவர் சொல்கிற வார்த்தை, அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய கிருபை உனக்கும் எனக்கும் இருந்தால் போதும். அவருடைய ஆசீர்வாதம் உனக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழும்போது, தேவாதி தேவன் கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தையோடு கூட ஆவியானவர் நாளில மரியாளுடைய வாழ்க்கையில கலங்கி நின்ற வேளையில இது எப்படி ஆகுமோ, இது எப்படி நடக்குமோ என்று கலங்கி நின்ற வேளையிலே தேவதூதன் சொன்ன வார்த்தை, கலங்காதே, பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிறவர்களே, ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது எதை குறித்தும் கலங்க வேண்டாம். இந்த பிறப்பின் மாதத்திலே தேவாதி தேவன் நமக்கு உள்ளத்திலே பிறந்த நாட்களிலே ஆவியானவர் உனக்கும் எனக்கு சொல்கிற வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் கலங்காதே, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி எல்லா காரியத்திலிருந்து உன்னை விடுவித்து காத்து வழிநடத்தி வந்த தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எது குறித்தும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட அன்று மரியாளின் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கின அதே தேவன் இந்த நாளில உனக்கும் எனக்கும் இருக்கும்போது பயப்படாமலும் கலங்காமலும் நம்முடைய காரியங்கள் நடத்தும் போது தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தையோடு கூட நம் நாளில கடந்து போவோம். ஆவியானவர் நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரே நம்மோடு கூட இருக்கிறார். எது குறித்தும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேவாதி தேவன் இந்த உலகத்திலே ரட்சிக்க ஆவியானவர் பிறந்த நாட்கள் முன்பு பிதாவானவர் சொன்ன வார்த்தை, இந்த குமாரனுக்கு அநேக உபத்திரவங்கள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனாலும் மரிப்பேன், உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் இந்த நாளில நமக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்தவர், நமக்காக பிறந்த அதே தேவாதி தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். அது குறித்து கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேவன் நம்மோடு கொடுக்கிறார். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.